ஜெர்மன் பிரிட்டன் பயணத்தை முடிச்சுட்டு வெற்றிகரமாக தமிழ்நாடு திரும்பி இருக்கார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இன்னைக்கு காலையில் ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே துரைமுருகன் ஆரம்பிச்சு எல்லா அமைச்சர்களும் பொக்கே, மாலை, அதுக்கப்புறம் புத்தகங்கள்லாம் கொடுத்து வரவேற்றாங்க. அவர் பேசுகிறப்ப மொத்தம் 33 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அதில் 10 புதிய நிறுவனங்கள் கூட போடப்பட்டிருக்கு. 17 பழைய நிறுவனங்கள் கூட இந்த ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 15,516 கோடி ஒப்பந்தங்கள் நம்ம வாங்கியிருக்கோம். இதனால ஒரு 17,613 பேருக்கு வேலை வாய்ப்புலாம் கிடைக்க போகுது. நான் நிறையா சுற்றுப்பயணம் போயிருக்கேன். ஆனால் எல்லாத்த விட இந்த சுற்றுப்பயணம் சூப்பர் அப்படின்னு சொன்னால் மிகையில்லை. இதுக்கெல்லாம் காரணம் டிஆர்பி ராஜா தான், தொழில்துறை அமைச்சர் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்தார். அவருக்கு பாராட்டெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. ஆமாம், எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தார்ல, அவர் தனிப்பட்ட முதலீடுக்காக தான் போயிருக்காரு அப்படின்னு. ஆமாம், அவர் சொல்றது உண்மைதான். தனிப்பட்ட முதலீடு, சுயமரியாதையா முதலீடு பண்ணியிருக்கேங்கிறாரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் பெரியார் படத்தை திறந்து வச்சு விதைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரா? ஒரு வகையில் உண்மைதான்னாரு. அதே மாதிரி கார்ல் மார்க்ஸோடைய கலரிக்கு நான் போனேன். அதே மாதிரி அம்பேத்கர் இல்லத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். நிறைய அந்த டூர் போனா அதெல்லாம் போவாங்களே, அதையும் கூட பார்த்துருக்காரு சிஎம். அதே மாதிரி 2 நாள் பிறகு நான் ஓசூர் போறேன். அதே மாதிரி ஓசூர்ல முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த போறோங்கிறதே சொல்லியிருக்காரு. ஓகே, மாநாட்டெல்லாம் நடத்துறாரு, வெளிநாட்டுலாம் போயிட்டு வர்றாரு. அந்த முதலீடுகள் வரணும், ஈர்க்கிறதோடு இல்லாம அதுக்கான நடவடிக்கையும் அவங்க எடுக்கணும். வரும் அப்படின்னு நம்புறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.